வைத்தியலிங்கம் படுதோல்வி விரட்டியடிக்கும் தொகுதி மக்கள். நண்பர்களே, அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் அதிமுக தொண்டர்களுக்கு மிகப்பெரிய ஒரு உற்சாகமான ஒரு விஷயம் என்னவென்றால், அதாவது அதிமுக 2026 சட்டமன்ற தேர்தலிலே அனைத்து இடங்களிலுமே வெற்றி பெற்று தனி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு செய்தி தான் அதிமுக தொண்டர்களுக்கு மிகப்பெரிய உற்சாகமான ஒரு செய்தி. அதற்கு அடுத்தபடியாக போடிநாயக்கனூர் சட்டமன்ற தொகுதி, ஒரத்தநாடு சட்டமன்ற தொகுதியில் அதிமுகவின் சார்பாக போட்டியிட்ட வைத்திலிங்கமும் ஓபிஎஸும் படுதோல்வி செய்திருக்கிறார்கள். அந்த தொகுதியிலே அதிமுக மிகப்பெரிய வெற்றியை பதிவு செய்திருக்கிறது. அந்த செய்திகளும் அதிமுக தொண்டர்களுக்கு மிக மகிழ்ச்சியான ஒரு செய்திகளாகத்தான் பார்க்கலாம். அதுதான் இப்போதே நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். போடிநாயக்கனூர் சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் திமுகவின் வேட்பாளராக ஓபிஎஸ் களமிறக்கப்பட்டிருக்கிறார். அந்த இடத்திலே ஓபிஎஸ்க்கு எதிராக அதிமுகவுடைய வேட்பாளர் நாராயணசாமி களமிறக்கப்பட்டிருக்கிறார். இப்பொழுதே ஓபிஎஸ்க்கு எதிராக அங்க இருக்கக்கூடிய மக்கள், அந்த சொந்த தொகுதி மக்களே கேள்விகளை கேட்டு விரட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. அதே நிலைமைதான் தற்சமயம் வைத்திலிங்கத்திற்கும் நடக்க ஆரம்பித்திருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். அதிமுகவிலே ஒரு அமைச்சர் பொறுப்பிலே இருந்தவர், அது மட்டுமல்லாமல் அதிமுகவிலே இணைவார் என எதிர்பார்க்கப்பட்ட அந்த நபர் தற்சமயம் திமுகவின் சார்பாக திமுகவுடைய உதயசூரியன் சின்னத்திலே அந்த அதே ஒரத்தநாடு தொகுதியிலேயே போட்டியிடக்கூடிய ஒரு சூழல் என்பது ஏற்பட்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். அதாவது வைத்திலிங்கம் திமுக இணைந்ததற்கு பதிலாக அதிமுகவில் இணைந்திருந்தாலும் அதே ஒரத்தநாடு தொகுதியை கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமி கொடுத்திருப்பார். அதன் மூலமாக அவர் மிகப்பெரிய வெற்றி வாய்ப்புகளை பதிவு செய்திருக்கலாம். அதற்கு மாறாக திமுகவிலே அவர் இணைந்தது அந்த ஒரத்தநாடு பகுதியில் 2026 சட்டமன்ற தேர்தலிலே இவர்தான் வேட்பாளர், திமுகவின் சார்பாக இந்த நபர் தான் வேட்பாளராக இருக்க போகிற இடம் ஒரு நபரை முன்னெடுத்திருந்தாங்க. அந்த நபருடைய ஆதரவாளர்கள் புறம் தற்போது வைத்திலிங்கத்தின் மீது கோபத்தில் இருப்பதாகும். இன்னொரு புறத்திலே அங்க இருக்கக்கூடிய அதிமுக தொண்டர்களாகட்டும், ஏன் அந்த தொகுதி மக்களே தற்சமயம் வைத்திலிங்கத்தின் மீது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியில் இருப்பதாகத்தான் செய்திகள் என்பது இணையதளங்களிலே உலா வந்து கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். அதாவது நீங்கள் திமுக இணைந்ததற்கு பதிலாக சுயேட்சையாக போட்டியிட்டு இருந்தாலும் கூட நாங்கள் உங்களை வெற்றி வகை பெற வைத்திருப்போம். அதை விடுத்து திமுகவிலே அதிமுகவிலே இருந்து கொண்டு பதவி பாச எல்லாம் அனுபவித்து முடித்த பின்பு திமுகவில் நீங்கள் இணைந்திருப்பது எந்த விதத்தில் நியாயம் என ஓபிஎஸ்ஸையும் வைத்திலிங்கத்தையும் அங்க இருக்கக்கூடிய தொகுதி மக்களே தற்சமயம் கேள்விகளை கேட்க ஆரம்பித்திருப்பது அங்க இருக்கக்கூடிய வைத்திலிங்கத்திற்கும் ஓபிஎஸ்க்கும் மிகப்பெரிய அதிர்வுகளைத்தான் ஏற்படுத்தி இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். 2026 சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் வைத்திலிங்கமும் ஓபிஎஸும் அந்த தொகுதியிலே வெற்றி பெறுவார்களா, அல்லது அந்த தொகுதியிலே அதிமுகவுடைய வேட்பாளர் மிகப்பெரிய அதிகப்படியான வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி வாய்ப்புகளை பதிவு செய்வாரா என தற்சமயம் அங்க இருக்கக்கூடிய காலநிர்வாகங்கள் வெளியாகி கொண்டுதான் இருக்கிறது அப்படின்னே கூட சொல்ல. அவர்கள் கட்சி மாறுவது அவர்களுடைய உரிமை, அதை யாருமே தடுக்க முடியாது, மறுக்கவும் முடியாது. இருந்த போதிலுமே அதிமுகவுடைய முகமாக அறியப்பட்டவர்கள் தான் தற்சமயம் கட்சி மாறி இருப்பது அங்க இருக்கக்கூடிய மக்களிடையே ஒரு கோபத்தை ஏற்படுத்தி இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. அப்படி நம்ம போடக்கூடிய வீடியோ பத்தின கருத்துக்களை கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு நண்பா.